Hello viewers, very good evening. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வந்து மேமுக்கு வந்து ஹைவேஸ் ட்ரைனிங் சொல்லி கொடுக்க போகிறோம். திருவள்ளூர் ஹைவேஸில் வந்து எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹலோ, ஹாய். எஸ், திருவள்ளூர் ஹைவேஸில் ஓட்ட போகிறீங்க இப்போது? ஆமாம், ஃபைனலி இதான் என்னோட லாஸ்ட் 10th டே. ஸோ ஹைவேல ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸும் இன்றைக்கி பண்ணிடலாம். இப்போ தான் கொஞ்சம் ஸ்பீடு பழகலாம் ஹைவேல கொஞ்சம், ஏன்னா சிட்டிக்குள்ளே ஸ்பீட் சுத்தமாகவே போக முடியாது. ஸோ இங்கே வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஸோ எஸ், அப்படியே வந்து நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஸோ அப்படியே நீங்கள் ஓட்ட ஆரம்பிங்க. ஸோ ஹைவேஸில் இப்போ உங்களுக்கு ஓட்டி காமிக்க போகிறாங்க. ஏன்னா ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்ட வேண்டியிருக்கும். அதே சேம் டைமில் வந்து சேஃபாக இருக்கணும். ஏன்னா மேபி வந்து ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்துட்டுருக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் தான் இப்போ நம்ம ஜாயின் பண்ண போகிறாங்க. எஸ், பர்டிகுலராக இந்த லொக்கேஷனில் வந்து ஏன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பெரிய ரோடு. ஸோ பெரிய ரோடு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த ஓவர்டேக்கிங் பண்ணுறது, வண்டியோட சிஸ்டம் என்ன, வண்டியோட கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ரோட்டில் நம்ம ஈஸியாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷன் தான் இது. ஸோ மேபி வந்து ஒரு டிரைவிங் பழகணும், நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டணும், டிரைவிங் பண்ணுறதுல வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ரோடு வந்து ரொம்ப ஒரு நல்ல ரோடு அப்படின்னு தான் சொல்லுவோம். எஸ், இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த கிளாரிட்டி வைஸ் வந்து இந்த ரோடு எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லாவே வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்ருக்க ஸ்பீட் லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ ஸ்பீட் லெவல் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் வந்து ஒரு 60லேருந்து 80 அந்த ரேஞ்சுக்குள்ளே போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே போகும்போது வண்டி கண்ட்ரோல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நல்லாவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த ரோடை பொறுத்த வரைக்கும் மெடிலில் தான் நம்ம ட்ரைவ் பண்ண வேண்டியிருக்கோம். சைடில் வந்து நம்ம ட்ரைவ் பண்ண முடியாது. ஸோ அவங்க மெடில் பேஸ் பண்ணி தான் ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ 2 கை பிடிச்சிக்கோங்க. ஓகே. ஸோ ஹைவேஸ் பொறுத்த வரைக்கும் டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணணும். ஏன்னா சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ண முடியாது. நான் வண்டி ஸ்பீடு போக போக வண்டி கொஞ்சம் லைட்டாக வந்து உங்களுக்கு அந்த ஷேக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து மேபி வந்து கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஸோ எப்படி என்ஜாய் பண்ணி ஓட்டுறீங்க ஹைவேஸில், அதை பற்றி? சிட்டிக்குள்ளே ஓட்டி இப்போ இது வந்து கொஞ்சம் நல்ல ஃப்ரீயாக ஓட்டுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது, நல்ல ரோடு நல்ல வைடாக இருக்குது, நல்ல ரோடாக இருக்குது. ஸோ நல்லா இருக்குது, நல்லா உங்களால் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். நல்ல ஜாலியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஸோ டிரைவிங் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக இங்கே வந்து ஓட்டலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் இந்த ரோடு. இந்த ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3 ட்ராக் ஆஃப் ரோடு இது. ஸோ இந்த ரோட்டில் வந்து நம்ம பொதுவாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஸோ ரைட் சைட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்பீடாக போகிறவங்களுக்கு, ஸோ மேம் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஆஸ்யூஷுவல் வந்து ஒரு நார்மல் ஸ்பீடில் ஓட்டுறவங்களுக்கு இந்த லைன் கரெக்டாக இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வீலர்ஸு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ரொம்ப ஸ்லோவாக போகிறவங்களுக்கு அந்த ட்ராக் இருக்கும். ஸோ இந்த 3 ட்ராக் ஆஃப் ரோடு அப்படிங்கிறதுனால வந்து நம்ம என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மேபி வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டில் நல்லா கண்ட்ரோல் பண்ணி அழகாக ஓட்டிகிட்ருக்காங்கன்னு. ஒரு கிளாஸ் மூமெண்ட்டு. இந்த இடத்துல வந்து அழகாக மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் இந்த ஃப்ளைஓவர்லேருந்து கீழே இறங்கும்போது பாருங்கள், வண்டியோட மூமெண்ட்டே வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணி ஓட்டுனீங்க ஹைவேஸில் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் பிடிக்கும் ஆக்சுவலாக என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு. எஸ், நல்ல கண்ட்ரோல் இருக்குது. அவங்களால நல்லா என்ஜாய் பண்ணியும் ஓட்ட முடியுது. ஸோ அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். கண்ட்ரோல் ஒரு பக்கம் இருக்கணும், அதே சேம் டைமில் நல்லாவும் என்ஜாய் பண்ணி ஓட்டணும். ஸோ அது ரெண்டுமே தான் ரொம்ப அழகாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எப்படி மேம் இருக்குது இந்த ரோடில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதுக்கு? நல்லா இருக்குது. எஸ்பெஷலி 3 லைன்னால யாரும் ஒரு குறுக்க வர்றதில்லை. ஸோ நல்லா நம்ம பாட்டு நடுவில் ஓட்டினா நல்லா ஜாலியாக ஓட்ட முடியுது. சூப்பர். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிங்க. நல்லா என்ஜாய் பண்ண முடியுது இப்போ. ஸோ இந்த கண்ட்ரோலும் வந்து இப்போ ரொம்ப நல்லாவே வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா மெயின் திங் வந்து நிறைய பேருக்கு வந்து கண்ட்ரோல்ஸ் தான் ரொம்ப முக்கியமான யோசிப்பாங்க எல்லோரும் டிரைவிங்கில். ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து சான்ஸே இல்லைன்னு தான் சொல்லணும். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சிட்டி லிமிட்டில் அவங்க டிரைவிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சிட்டி லிமிட்டில் ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பீட் லிமிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்பீட் லிமிட்டை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அதுலேருந்து கொஞ்சம் ஸ்பீடாக நம்ம இன்க்ரீஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணுறது அந்த மாதிரி வச்சுக்கக்கூடாது. ஏன்னா மேபி நம்மளோட சேர்ந்து நிறைய பேர் ஓவர்டேக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து ஆஸ்யூஷுவல் வந்து கொஞ்சம் நம்ம போயிட்டுருக்க ஸ்பீட்லேயே வந்து அவரை ஓவர்டேக் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ அப்படி வேணால் நம்ம பண்ணிக்கலாமே தவிர ஓவர் ஸ்பீடாக போய் ஓவர்டேக் பண்ணணுங்கிறது வந்து எப்போவுமே வச்சுக்கக்கூடாது. அதே சேம் டைமில் ஓவர் ஸ்பீடு வச்சுக்கக்கூடாது.
ஸோ எப்போவுமே வந்து ட்ரைவ் பண்ணுறச்சா நம்ம கண்ட்ரோலில் வெஹிக்கிள் இருக்கணும். ஸோ ஹைவேஸை பொறுத்த வரைக்கும் அது நீங்கள் நல்லா வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களால் ஈஸியாக வந்து பேலன்ஸ் பண்ண முடியும், மேனேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த லொக்கேஷனில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆல்மோஸ்ட் வந்து இந்த ரோடு வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து பெங்களூர் ஹைவேயில் போய் டச் ஆகுது. ஸோ திருவள்ளூர் போகிறது. ஸோ பெங்களூர் ஹைவேயில் டச் ஆகிறதுனால வந்து நிறைய பேர் இந்த ரோடு வந்து சூஸ் பண்ணுவாங்க, அதாவது வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிளாரிட்டியில் மேடமும் வந்து ரொம்ப நல்லாவே என்ஜாய் பண்ணி ஓட்டுறாங்க. இவ்வளோ நாளாக சிட்டிலேயே ஓட்டி போர் அடிச்சிருக்கோம் அவங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹைவேஸில் ஓட்டுறது அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சூப்பர். அதுவும் வந்து இந்த ரோடே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய பெண்டெல்லாம் இருக்கும், திரும்பி திரும்பி போகிறதுனால அது ஓட்டுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக டிரைவிங்கை வந்து ரொம்ப லைக் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி ரோடு வந்து கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் தான் சொல்லுவேன். எஸ், நீங்களும் இதே மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும், இதே மாதிரி ஹைவேஸ்லலாம் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப அழகாக வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு விஷயமும் கற்றுக்கும் போது என்ஜாய் பண்ணி கற்றுக்கினா தான் அது நல்லா கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் மேம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, நல்லாவும் அவங்க கற்றுக்கிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்க தனியாக ட்ரைவ் பண்ண போகிறாங்க. ஸோ தனியாக ட்ரைவ் பண்ணுறச்ச என்னென்னலாம் அவங்க ஃபாலோ பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணி ஓட்டிக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எஸ், ஆக்சுவலாக வந்து ரோடு நேராக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து உங்களுக்கு ஒரே ஷேப்பில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வளைஞ்சு போயிட்டுருக்கும், டேர்னிங்ஸ் நிறைய இருக்கும். எப்படி மேம் இருக்குது இந்த புது விதமான ரோட்டில்? ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கிட்டக்க வண்டி வந்து தான் ஓட்டி பழக்கம். இது வந்து நல்ல ஏதோ இப்போ ரோடு ரொம்ப அகலமாக இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. ஓகே, உங்களால் நல்லா என்ஜாய் பண்ண முடியுது இல்லையா? ஓகே, சூப்பர், ஜாலியாக இருக்குது. ஸோ இந்த நீங்கள் போயிட்டுருக்க லைன் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போகிறவங்களோட லைனு, அப்படியே ஸ்லோவாக லைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வெரி குட், அவ்வளோதான், சூப்பர். ஆஸ் யூஷுவல் வந்து இந்த மாதிரி லொக்கேஷனில் ட்ரைவ் பண்ணும்போது ஸ்பீட் லிமிட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் அவங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கிறது 60, ஸோ 70, 80க்குள்ளே தான் வந்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 60ல் ட்ரைவ் பண்ணாலே போதுமான ஸ்பீடாக இருக்கும். மேபி இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லா டெவலப் ஆக கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து 100க்குள்ளே ட்ரைவ் பண்ணாலே நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு மேலே நம்ம எஃபர்ட் போட்டோம் அப்படின்னா தான் கொஞ்சம் அதாவது சேஃப்டி கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ஸ்பீடு இல்லாமல் ஒரு ஆவரேஜ் ஸ்பீடில் ஓட்டுறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 2 வண்டி போயிட்டுருக்கு. ஸோ ரைட்டில் மிரர் பார்த்துக்கோங்க, வெஹிக்கிள் வருது அப்படின்னா நம்ம மூவ் ஆகக்கூடாது. ஸோ இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ரைட்டில் போயிட்டு லெஃப்ட்டில் வர போகிறோம் அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோவாக தான் நம்ம லைன் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் ப்ராப்பராக வந்து சேஞ்ச் பண்ண முடியும். பின்னாடி வரவங்களுக்கும் வந்து அழகாக தெரிய வரும். ஸோ நம்ம ட்ராக் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம். ஒரு சம்மர் ரோடு இது ஆக்சுவலாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லாமல் ஓட்டிகிட்டு இருக்காங்க. நல்ல கண்ட்ரோல் வந்திருக்கு. எப்படி மேம் கண்ட்ரோல் நல்லா இருக்கா? அதை பற்றி வியூ சொல்லுங்கள். இப்போ ஸ்பீடு போகும்போது கூட எனக்கு ஸ்டீரிங் ரொம்ப ஷேக் ஆகல. ஸோ அது வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இப்போ வந்திருக்கு. ஸ்பீட் போனாலும் வந்து எனக்கு ஒரே லேனில் போக முடியுது. ஸோ அதே போல் டக்குன்னு பிரேக் போடனாலும் இப்போ அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்திருக்கு. சூப்பர். அந்த ஸ்டெப் பிரேக்கோட கண்ட்ரோல் வந்து நல்லா வந்திருக்கு இப்போ உங்களுக்கு. ரொம்ப சடனாக விட மாட்டேங்குது இப்போ பிரேக். ஃபஸ்ட்டு ரொம்ப சடனாக போட்டுட்டு இருந்தேன். இப்போ வந்து நல்லா அது ஸ்லோவாக பிரேக் விழுது. அதனால அது வந்து மற்றவங்களுக்கும் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்குது. இப்போ தள்ளியிலேருந்தே பிரேக் தெரிய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், நம்மளும் வந்து சேஃபாக ட்ரைவ் பண்ண முடியும், யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் ஒரு கிளாஸாக வந்து என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் தான் வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அதாவது வந்து ஸ்லோ டவுன் பண்ணாலும் வந்து நம்ம ஸ்டெப் பிரேக்காக கன்வெர்ட் பண்ணும்போது பக்கத்தில் வரவங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ ரைட்டில் மிரர் பார்த்துக்கோங்க, வெஹிக்கிள் ஸ்பீடாக வருவாங்க. ஸோ ட்ராக் சேஞ்ச் பண்ணுறச்ச குட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓவர்டேக்கிங்கோட ட்ராக் அவரும் ஓவர்டேக் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் டைமில் வந்து ஸ்லோவாக போய்க்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் லெஃப்ட்டுக்கு வர ஆரம்பிங்க மிரர் பார்த்துட்டு. எஸ், இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்லோவாக லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகிறாங்க.
ஏன்னா ரைட்டில் அவர் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி போகிறதுனால அவர் பின்னாடி போனால் நம்மளால் ஓவர்டேக்கிங் பண்ண முடியாது. அதே சேம் டைமில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வர வெஹிக்கிளுக்கும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதுதான் இருக்கிறதுல முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நம்ம யோசிக்கணும். இந்த இடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல ஒரு ரோடு. ஸோ ஒரு பக்காவாக வந்து ஓட்டக்கூடிய ஒரு ரோடு தான் இது. நீங்கள் லாங்லேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு ரோட்டில் வந்து ட்ரைவ் பண்ணுறதே ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் சொல்லுவேன். ஸோ வியூவர்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ரோட்டில் ஒன் டைம் வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள். நல்லா ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ரோடு இருக்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. சூப்பர், நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா மேடம்? கண்ட்ரோல் நல்லா இருந்தது இல்லை உங்களுக்கு? ஆமாம், நல்ல கண்ட்ரோல் வந்திருக்கு இப்போ. சூப்பர். ஸோ பக்கா கண்ட்ரோல் வர ஆரம்பிச்சிச்சு, அவங்களால நல்லாவும் ஓட்ட முடியுது. தேங்க்யூ வியூவர்ஸ், பாய்.